ரிஷபம் அப்படின்னாலே ரொம்ப பொறுமைசாலிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப சாமர்த்தியசாலிகளும் இவங்க தான். ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணால் அதை கரெக்டாக சமாளிக்க முடியும் அப்படிங்கிறத அறிந்து செயல்படக்கூடிய ஒரு ராசியும் இந்த ரிஷப ராசி தான். நல்ல ஒரு பண்பாளர்கள் அப்படின்னு பேர் எடுத்திருப்பாங்க. நல்ல ஒரு இரக்க சுபாவம் உடையவங்க அப்படின்னு பேர் எடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே டக்குன்னு இறங்க மாட்டாங்க. அதுக்குள்ள காரணம் என்ன, அது எப்படி வந்துச்சு, அது ஏன் வந்துச்சு, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்கக்கூடிய ஒரு ராசியும் இந்த ரிஷப ராசி தான். நல்ல ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையும். நல்ல ஒரு சகிப்புத்தன்மை உள்ள ஒரு நபர்கள். ஆனால் ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டு கொஞ்சம் மாற்றிக்க மாட்டாங்க. ஒரு கடுமையாக அந்த முடிவுலேருந்து கொஞ்சம் மாற்றிக்க மாட்டாங்க. கொஞ்சம் பிடிவாத குணமும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் ஒவ்வொரு விஷயத்துலையுமே மற்றவங்களுக்கு ஒத்து போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் யதார்த்தமான பண்பு உடையவங்களாக இந்த ரிஷபராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ சீக்கிரம் ஒத்து போக மாட்டாங்க. ஒவ்வொரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் யதார்த்தமாக ஒத்து போகக்கூடியவங்கள இந்த ரிஷபராசி என்பவர்கள் இருப்பாங்க. இவங்களுடைய வீடு கூட பார்த்திங்கன்னா ஒரு மலையடிவாரமோ அல்லது ஒரு மாட்டு கட்டுற இடத்துலையோ அல்லது ஒரு விவசாய நிலத்துலையோ ஒரு மேய்ச்சல் நிலத்துலையோ தான் இவங்களுடைய வீடு பெரும்பாலும் அமையும் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு ஏற்ற தொழில் அப்படின்னு பார்த்திங்கன்னா சினிமா சார்ந்த தொழில்களில் அவங்களுக்கு ஏற்ற தொழில் கல்யாண மண்டபம் கட்டுறது, அதே மாதிரி கவர்ச்சிகரமான பொருள் வாங்கி விற்கிறது, கதை எழுதுறது, டெக்ஸ்டைல்ஸ் சார்ந்த தொழில் செய்கிறது, ஆடியோ டிவி சம்மந்தமான பொழுதுபோக்கு தொழில் செய்கிறது, ஓவியம் வரைகிறது, இந்த மாதிரி மின்சாதன பொருள்கள் வாங்கி விற்கிறது, உணவகம் வைக்கிறது, இதெல்லாம் இவங்களுக்கு பிடித்தமான தொழில். இந்த மாதிரி தொழில் செஞ்சாங்க அப்படின்னா கூட இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் வாங்கி விற்கிறதுலாம் இவங்களுக்கு ரொம்ப அருமையாக வரும். நல்ல ஒரு மேன்மையை பெறலாம். இந்த மாதிரி அழகு சாதன பொருளெல்லாம் வாங்கி விற்கிறதுலாம் உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே சுக்கிரன். நல்ல அழகு சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி பல்பொருள் அங்காடி வைக்கிறது, இதெல்லாம் நல்ல ஒரு மேன்மையை குறிக்கக்கூடிய தொழிலாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமையும். நல்ல ஒரு மேன்மையை இவங்க எதிர்பார்க்கலாம். இவங்களுக்கு ஏற்ற அந்த உணவு வகைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பயிறு வகைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்ற உணவு வகைகளாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களே ஒரு உணவு பிரியர்களாக இருப்பாங்க. நல்ல ஒரு ருசியான உணவு உண்ணணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களாக இந்த ரிஷபராசி என்பவர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா ஜலதோஷம், பல் சம்மந்தமான பிரச்சனை, தோல் சம்மந்தமான பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த ரிஷபராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சில காரியங்கள்லாம் கொஞ்சம் தடையாகவும் தாமதமாகவும் இது வரைக்கும் இருந்திருக்கும். ஆனால் இறுதியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். வேலையில் கூட ஒரு சில பிரிவுகள், ஒரு சில தடைகள், வேலை செய்கிற இடத்துல ஒரு சில தொழிலாளிகளால் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இதெல்லாம் வந்திருக்கும். கடந்த சில ஆண்டுகளாகவே உங்களுக்கு வந்திருக்கும். குடும்பத்தவர்களோட சின்ன சின்ன வாக்குவாதங்கள், கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் பிரிவினைகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரைக்கும் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு இருந்திருக்கும். வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு புது மனிதனாக, நல்ல ஒரு பொறுப்புள்ள மனிதனாக வருகின்ற நாட்களில் இந்த ரிஷபராசி என்பர்கள் வர போகிறீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பொறுப்புணர்வை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு திறமையுள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் இந்த ரிஷபராசி என்பர்கள் வெளிவர போகிறீங்க. வெளிவட்டாரத்தில் கூட நல்ல ஒரு மதிப்புள்ள நபராகவும் நல்ல ஒரு பாராட்டுள்ள நபராகவும் வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ரொம்ப தைரியமாக ஒவ்வொரு விஷயத்திலும் இறங்குவீங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. நல்ல லாபம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த பண வரவில் ஒரு விதமான தட்டுப்பாடு, ஒரு விதமான கடன் வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தது இல்லையா, அந்த நிலை மாறும். முன்பு இருந்ததை விட இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். தேவையான வருமானமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுனால சேமிக்கக்கூடிய ஒரு யோகமும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும் அப்படின்னு சொல்லலாம்.
குறிப்பாக இல்லத்தரசிகளாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ரிஷபராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மகிழ்வான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். வீட்டில் ஒற்றுமையாக இருக்கிறதுனால மனமும் ரொம்ப அமைதியாக இருக்கும். ஒரு சிலர்லாம் வீட்டை அழகுபடுத்துவீங்க. இந்த மாதிரி புது புது விஷயங்கள செய்வீங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உறவினர்கள் வருகை வீட்டுக்கு இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி தாண்டவம் ஆடக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு அந்த ரிஷபராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய ரிஷபராசி பெண்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய தகுதிக்கு உங்களுடைய திறமைக்கு ஏற்ற நல்ல ஒரு தொழில் அமையும். ஒரு சிலருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஆசிரியரையும் கூப்பிட்டு பாராட்டுற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உயர்கல்வி தொடர்பான ஒரு சில விஷயங்களை முக்கியமான முடிவுகளை இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க. அது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலனாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் விரும்பிய இடத்துலையே விரும்பிய கல்லூரியிலே ஒரு சிலருக்கு இடம் கிடைக்கும். நீங்கள் விரும்பிய ஸ்கூலில் ஒரு சிலருக்கு இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த ரிஷபராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டு இருந்த நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த பிரச்சனைகள் எல்லாமே சீராகக்கூடிய யோகம் இருக்குது. உணவு பழக்கத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடு தேவை. அதே மாதிரி வயிறு தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க, கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரையிலும் வெளி உணவுகள்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி மனம் சார்ந்த ஒரு சில இடர்பாடுகள் வரும். மெடிடேஷன் செய்கிறது நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் வெள்ளிக்கிழமையில் அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுடுவாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக அமையும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன். அதனால் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றி அமையும். நம்பிக்கையோட இதை ஒன்று மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த ரிஷபராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நினைத்ததை சாதிக்கக்கூடியவங்க, ரொம்ப முதன்மையானவங்க, கொஞ்சம் பிடிவாத குணம் நிறைந்தவங்க, அப்படி எல்லாம் பெயர் வாங்கியிருப்பாங்க இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான நாட்கள் அமைந்திருக்கு. ஏன்னா உங்களுக்கு இதுனா வரைக்கும் எதெல்லாம் பிரச்சனையாகவும் இடர்பாடாகவும் இருந்ததோ அது எல்லாம் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சாதகமாக அமைப்பது. ஒரு சிலர்கிட்டலாம் பணம் கூட கொடுத்துருப்பீங்க, அது வரவே வராது, வாராக்கடன் லிஸ்ட்டில் சேர்த்திடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பணம் ரிட்டன் திரும்பி கிடைக்கும். ஒரு சிலர்லாம் முதலீடு போட்டிருப்பீங்க, அதற்கேற்ற அந்த முதலீடு போட்டதை கூட உங்களால் எடுக்க முடியாமல் அந்த தொழிலை விட்டுடலாமா அப்படிங்கிற நிலைக்கு வந்திருப்பீங்க. அந்த நிலை மாறும். புதுசாக ஒரு சொத்தோ ஒரு வண்டி வாகனமோ வாங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் கடந்த 2.5 ஆண்டு காலமாக இருந்து நிறைய நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் கொடுத்துருப்பார். வருகின்ற நாட்களில் மங்களகரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடமான தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால கையில் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். கடன் தொல்லை குறையும். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு நிம்மதி இருக்கும். ஆரோக்கிய ரீதியாக இருந்த தொந்தரவுகள் வருகின்ற நாட்களில் சரியாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சாதகமாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கும். வேலையில் இருந்த பிரச்சனைலாம் ஒரு முடிவுக்கு வரும். அதே மாதிரி தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த மனதுக்குள்ளே ஒரு விதமான பயம், ஒரு விதமான குழப்பம் இருந்தது இல்லையா, அந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய தகுதிக்கும் உங்களுடைய திறமைக்கும் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பாக தான் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால அரசு வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அரசாங்கம் மூலிமா ஒரு சில சலுகைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். அதனால் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மாணவர்கள் மட்டும் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்க. நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். மிருகசீடம் 1 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு நிம்மதி இருக்கும். புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். முந்தைய மாதத்தை விட இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 2ஆம் இடத்துல செஞ்சிருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய செல்வாக்கை படிப்படியாக உயர்த்துவார். வரவு அதிகரிக்கும். அதனால் நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும். கொடுத்த வாங்க காப்பாற்றுவீங்க. அதனால் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு
இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் லட்சுமி நரசிம்மரை சனிக்கிழமையில் போய் வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.